ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வாரம் மேக்ஸ்ல என்ன டாபிக் கேட்டிருந்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான். ஸோ ஒரு 25 சம் கேட்டிருந்தோம். அதை எப்படி வந்து சிம்பிளா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 15 நாட்கள முடிக்கிறாங்க, பி 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ அவர்கள் ஒன்றாக 4 நாட்கள் வேலை செய்தால் மீதமுள்ள வேலையின் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்களா. சோ இதுல வந்து பாருங்க, ஏ வந்து 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்களாம், பி வந்து தனியா செஞ்சாங்கன்னா 20 நாள். அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் தெரியும். சோ ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கீழே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்ப ஆட் பண்ணா 35. இப்ப இதை கேன்சல் பண்ணும்போது 3 இங்க இருந்து 7, அப்ப வந்து 60/7ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 60/7 நாள்ல முடிப்பாங்க. இப்ப நம்மளுக்கு மீதமுள்ள வேலையினுடைய பகுதி, அப்போ வேலையினுடைய பகுதி கேட்டாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய நாட்களினுடைய தலைகீழி, அதுதான் ஒரு நாள் வேலை. அப்போ ஏயும் பியும் ஃபுல்லா செஞ்சாங்கன்னா 60/7 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்ன வரும்? தலைகீழி எடுத்தோம் அப்படின்னா 7/60. இப்ப அவங்க எவ்வளவு நாள் சேர்ந்து செய்யறாங்க? 4 நாள் வந்து சேர்ந்து செய்யறாங்க. அப்ப 4 நாள் வேலை வந்து முடிச்சுட்டு 7/60ங்கிறது ஒரு நாள் வேலை. 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 நாள்ல கம்ப்ளீட் ஆன ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ அப்ப இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 7/15. அப்ப இந்த 7/15 அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா முடிந்த வேலை. அப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? மீதி வேலை. அப்போ மீதி வேலை அப்படின்னா 1ல இருந்து 7/15 கழிச்சோம் அப்படின்னா 8/15 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து போட்டிருக்கலாம். ரெண்டாவது சம் பாருங்க. ஏபிசி 3 தினம் ஒரு வேலையை முறையே 20, 30, 60 நாட்களில் செய்ய முடியும். ஒவ்வொரு 3வது நாளிலும் பி மற்றும் சி உதவி செய்தால் எத்தனை நாட்களில் ஏ வந்து வேலையை முடிக்கும்? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்களாம், பி வந்து அதே வேலையை 30 நாள்ல முடிக்கிறாங்க, சி வந்து 60 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ 3 பேருமே சேர்ந்தும் செய்யல. ஃபர்ஸ்ட் நாள் யார் ஸ்டார்ட் பண்றா? ஏ ஸ்டார்ட் பண்றாங்க. 2வது நாளும் ஏ தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 3வது நாள்லதான் யாரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பியும் சி. அப்ப 3வது நாள் வேலையை 3 பேருமே சேர்ந்து செய்யறாங்க. 4வது நாள் அப்ப யார் வருவா? ஏ வருவா. 5வது நாள் ஏ வருவாங்க. அடுத்த நாள் யார் வருவா? 3 பேருமே சேர்ந்து. அப்போ ஒவ்வொரு 3வது நாள்லயும் தான் 3 பேருமே சேர்ந்து செய்யறாங்க. மத்த நாள்ல எல்லாத்துலயும் தனியா ஏ மட்டும் தான் செய்யறாங்க. சோ இந்த மாதிரி விட்டு விட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு பாக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஏதான் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ஃபுல்லா செஞ்சாங்கன்னா 20 நாள்ல முடிப்பு. அப்ப அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? 1/20. இப்ப 2வது நாளும் யார் தான் செய்யறாங்க? ஏ தான் செய்யறாங்க. அப்ப அதுல வந்து என்ன வரும்? 1/20. அதோடைய வேலை நாள் வந்து 1/, ஒரு நாள் வேலையை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. இதுக்கு 1/20 1. 3வது நாள் யார் செய்யறாங்க? 3 பேருமே சேர்ந்து செய்யறாங்க. அப்ப 3 பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா மொத்த வேலை நாட்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப 3 பேருமே சேர்ந்து செய்யறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் மெத்தடு. 1/20 பிளஸ் 1/30 பிளஸ் 1/60. அப்ப இதுல வந்து எல்சிஎம் வந்து 60 எடுத்தோம் அப்படின்னா 3, 2, 1, ஸோ 6/60 அப்படின்னா 1/10. அப்ப 3வது நாள்ல முடிஞ்ச வேலை, அப்போ இந்த 3வது நாளுக்கான வேலை, இப்போ ஒரு நாள் வேலை தான் 1/10. இதை வந்து ஒரு செட்டா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதே பேட்டர்ன் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல எவ்வளவு வேலை கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எல்சிஎம் வந்து 20 எடுத்தோம் அப்படின்னா 1 + 1 + 2ன்னு கிடைக்கும். ஸோ 4/20. அப்ப என்ன அர்த்தம்? 1/5. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செட் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் நாள் ஏ மட்டும், 2வது நாள் ஏ மட்டும், 3வது நாள் 3 பேரும் சேர்ந்து. அப்போ 3 3 என்ன பண்ணிட்டே இருக்கும்? மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். இந்த 3 நாள் அப்படிங்கிறது தான் ஒரு செட்டு. ஸோ 3 days = 1 செட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ 1/5 இருக்குதா? இப்போ இந்த மாதிரி கணக்குல கீழே உள்ள 5 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணும். அப்ப எதை மல்டிப்ளை பண்ணா 5 கேன்சல் ஆகும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5 வந்து கேன்சல் ஆகும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எவ்வளவு மல்டிப்ளை பண்றோம்? 5. அதை வந்து செட்டா தான் எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு செட் அப்படிங்கிறது 3 நாள்னு சொல்லிட்டோம். அப்ப 5 செட் அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை வந்துடும்? 15 நாள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து எத்தனை? 15 நாள். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து போட்டுக்கலாம். அப்ப இதுல தெரிய வேண்டியது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் மட்டும் தெரியணும். யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, 2வது நாள் யார் வராங்க, 3வது நாள். இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் செட்டுக்கு மட்டும் அந்த கம்ப்ளீட்டான ஒர்க் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் செட்ல கம்ப்ளீட்டான ஒர்க் வந்து 1/5. அப்போ 1/5 நமக்கு ஹோல் ஒர்க் வந்து 1 தான். ஸோ 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்? ஆட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ அந்த ஆட் பண்ணி பாக்குறதுக்கு பதிலாக என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன். இப்ப 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருது? 1 வந்துருது. ஸோ அப்ப 5 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? 5 செட்டு. ஒரு செட் அப்படின்னா 3 நாள். இப்ப 5 செட் இருக்கிறதுனால நமக்கு எத்தனை நாள் வரும்? 15 நாள் வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஏ வந்து தனியா ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி வந்து 8 நாட்களிலும் செய்ய முடியும். ஏ பி
அதை வந்து சியின் உதவியுடன் 3 நாட்களில் 3200க்கு வேலை செய்து முடித்தனர். ஸோ சிக்கு செலுத்த வேண்டிய சிக்கு வந்து எவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பாருங்க, இந்த மாதிரி சேலரி கணக்குக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வரிசையா போட்டு வச்சுக்கோங்க. ஏபிசின்ட்டு ஏ வந்து ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க. சிக்கு தனியா எவ்வளவு நாள்னு கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்களாம், 3 நாள்ல முடிப்பாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், சியோடைய ஒர்க்கிங் டேஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பி சி இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையை வந்து என்ன வரும், 1/3. ஏன்னா 3 பேரும் சேர்ந்து 3 நாள்ல தான் முடிக்கிறாங்க. அப்ப இதுல எல்லாத்தோடைய ஒரு நாள் வேலையை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா. அப்ப ஏயோடைய ஒரு நாள் வேலை என்னது 1/6, பியோடைய ஒரு நாள் வேலை 1/8, சியோடைய ஒரு நாள் வேலை 1/cன்னு எடுத்துக்கலாம். 3 பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா 1/c. அப்ப இதுல வந்து இந்த 2 டைம் நம்ம அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யாரோடைய ஒரு நாள் வேலையை கிடைச்சிரும், சியோடைய ஒரு நாள் வேலையை வந்து கிடைச்சிரும். அப்ப இதுல வந்து எல்சிஎம் வந்து 24 எடுத்தோம் அப்படின்னா 8 4 3. அப்ப என்ன கிடைக்குது, 7 1/24. அப்ப என்ன அர்த்தம், சியோடைய ஒரு நாள் வேலை வந்து 1/24. அப்ப சி வந்து முழு வேலையை செய்யக்கூடிய நாட்கள் எத்தனை, 24. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு 3 பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி கணக்குக்கு அதோடைய ஒரு நாள் வேலை தான் எடுப்போம். 1/6, 1/8, 1/24. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு இதுக்கு எல்சிஎம் தெரியும், 24 தான். ஸோ எல்லாத்தையும் 24ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா 4 3 24 கேன்சல் ஆயிரும். இவங்களுக்கு 4 பார்ட், இவங்களுக்கு 3 பார்ட், இவங்களுக்கு 1 பார்ட். அப்போ நமக்கு டோட்டல் சேலரி எவ்வளவு, 3200. இப்ப இதை எவ்வளவா பிரிக்கணும், 8 பங்கா பிரிக்கணும். இப்ப 8 பங்கா பிரிச்சா 400. அப்போ ஒரு பார்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், 400ன்னு அர்த்தம். அப்ப சியோடைய பங்கு தான் கேட்டிருக்காங்க. சிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளவு, ஒரு பார்ட் தான். அப்ப நமக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து 400 தான் வரும். இந்த சம் பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 4 மணி நேரத்துல செய்யறாங்களாம், பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 3 மணி நேரத்துல செய்யறாங்களாம், ஏயும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2 மணி நேரத்துல செய்யறாங்களாம். அப்படின்னா பி மட்டும் செய்யறதுக்கு எவ்வளவு காலம், இதுதான் இந்த கணக்குல கொடுத்துருக்காங்க. சோ இது ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேண்டாம், ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இப்போ இதுல வந்து நமக்கு யாரோட வேலை நாட்கள் மட்டும் வேணும், பியோடைய வேலை மணி நேரம் தான் வேணும். சோ பி வேணும் அப்படின்னா பி எந்த ஈக்குவேஷன்ல இருக்கு, பி பிளஸ் சி, பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 மணி நேரத்துல செய்வாங்க. இதுல இருந்து சியை நம்ம என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பி மட்டும் தனியா கிடைச்சிரும். அப்ப சியோட வேல்யூ தனியா இருக்கான்னு பாக்கணும், தனியா இல்ல. அப்ப யாரு கூட சேர்ந்து இருக்காங்க, ஏயும் சியும் சேர்ந்து இருக்குது, ஆனா ஏ மட்டும் தனியா இருக்குமா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ பிளஸ் சில இருந்து ஏய கழிச்சிட்டோம் அப்படின்னா யார் கிடைச்சிருவாங்க, சியோட வேலை நாட்கள் கிடைச்சிரும். சியோடைய வேலை நாட்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அது எதுல சப்ஸ்டிட் பண்ணும், பி பிளஸ் சில இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா யாரோட வேலை கிடைச்சிரும், பியோட வேலை கிடைச்சிரும். அப்போ 2 நம்ம எடுத்து பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏயும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2 நாள், ஏ மட்டும் செஞ்சாங்கன்னா 4 மணி நேரம். சோ அப்போ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இது சிம்பிளான மெத்தட்ல 2 பேர் கொடுத்துட்டு ஒருத்தவங்களுடைய தனியா வேலை நாட்கள் கேட்டாங்கன்னா நமக்கு ஷார்ட்கட் தெரியும். அப்ப இல்ல சியோட வேலை நாட்கள் தான் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே வந்து அதோட டிஃபரன்ஸ், ஏன்னா தனியா கேட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து கீழே போடுவோம். சோ இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சி மட்டும் நம்மளுக்கு எத்தனை நாள்ல செய்யறாங்க, 4 மணி நேரத்துல செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப சியும் பிசியும் கம்பேர் பண்ணலாமா. அப்ப பியும் சியும் செஞ்சாங்கன்னா 3 நாள், சி மட்டும் செஞ்சாங்கன்னா 4 மணி நேரம். அப்ப யாரோட நேரம் வேணும், பியோடைய நேரம் தான் வேணும். அப்ப 2 பேர் கொடுத்துட்டு ஒருத்தவங்களோட இது கேட்டாங்க அப்படின்னா இதுக்கும் அதே மெத்தட் தான். சோ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழே 2க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 தான். சோ அப்ப எத்தனை வரும், 12. அப்ப 12 மணி நேரத்துல அந்த வேலை வந்து முடியும். இல்லாட்டா நீங்க இந்த ஒரு நாள் வேலை மெத்தட்ல பண்ணினாலும் இதே கான்செப்ட் தான். ஆனா அதை விட இது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க, மிஸ்டர் ராமிடம் ஒரு தொகை உள்ளது, அது உஷாவின் 30 நாட்களுக்கும் மாணிகாவின் கூலியை 60 நாட்களுக்கும் கொடுக்க போதுமானது. இவர்களை ஒன்றாக வேலைக்கு அமர்த்தினால் அந்த பணம் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு சம்பளம். இது வந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான், நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உஷா வந்து ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்கிறாங்க, இவங்க வந்து 60 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 2 பேருமே சேர்ந்து வேலை செய்யற நாட்களுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து கம்மியான டேஸ்ல முடிச்சிடுறாங்க, ஒருத்தவங்க வந்து அதிகமான டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்ப 2 பேருமே சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய வேலை நாட்கள் கம்மியாகும். அப்ப சேலரி என்ன பண்ணுவோம்,
அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி கொடுப்போம். அப்போ இதுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்களோ அவ்வளவு நாள் தான் நம்ம சம்பளம் கொடுக்க போகிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்கள் என்ன, அததான் நமக்கு இந்த இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 20. அப்ப ஆன்சர் எத்தனை, 20 நாட்களுக்கு. அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20 நாட்கள்ல அந்த வேலை முடிஞ்சிடும். அப்ப அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு நாளுக்கு தான் கொடுப்பாங்க, 20 நாளுக்கு தான் சம்பளம் வந்து கொடுப்பாங்க. அந்த கணக்கு தான் நமக்கு இப்படி வித்தியாசமா வந்து கேட்டிருக்காங்க. சோ அடுத்த சம் பாருங்க, 20 ஆண்களும் 12 பெண்களும் ஒரு வேலையை 30 நாட்களில் செய்ய முடியும். 12 ஆண்களும் 24 பெண்களும் ஒரு வேலையை எத்தனை நாட்கள் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ இது கம்பாரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆண்களை வந்து எம்னு எடுத்துக்கலாம். அப்ப 20 ஆண்கள் 12 பெண்கள், சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து 30 நாட்கள்ல ஒரு வேலையை செய்யறாங்க. அதே மாதிரி 12 ஆண்கள், அதே மாதிரி 24 பெண்கள், சோ இவங்க வந்து எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ஈக்குவேட் பண்ணும்போது 24 எம் பிளஸ் 12 டபிள்யூ அவங்களுடைய இது ஈக்குவல் டு 12 எம் பிளஸ் 24 டபிள்யூ எக்ஸ். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காமன் டேர்ம் இல்லை. இப்போ ஒருவேளை இதுல வந்து இங்கே 24 இருக்குது, இங்கே 20, இதே டேர்ம் வந்துச்சு நம்ம காமனா எடுத்து நம்ம பண்ணலாம். ஆனா இதுல நம்மளுக்கு காமனா எடுத்தா எந்த டேர்மே கேன்சல் ஆகாது. இல்லைன்னா ஒரே டேர்மை நம்மளால என்ன பண்ண முடியாது, மாத்தவும் முடியாது. அப்ப ஏன்னா இதுக்கு அதாவது இந்த மாதிரி கணக்குல அந்த ஒரு ஒர்க்கிங் மென்னுக்கும் உமனுக்கும் ரேஷியோ கொடுத்துருவாங்க. அப்ப அந்த ரேஷியோ கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் யாராவது ஒருத்தரா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம டேஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா இதுல நம்ம எதுவுமே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. காமனா வெளியில எடுத்தாலும் நமக்கு என்ன செய்யாது, எம் டபிள்யூ அப்படிங்கிற டேம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இல்ல எம்மாவோ இல்லாட்டா டபிள்யூவாவோ இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்றது ஈஸியா இருக்கும். சோ இதுல அதாவது நம்மளுக்கு எம்முக்கும் அந்த டபிள்யூக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த ரிலேஷன் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை அப்படிங்கறதுனால இதுக்கு சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு அந்த கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, போதுமானதாக இல்லதான் ஆன்சர் வரும். ஸோ மற்றபடி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் இந்த கணக்கு கண்டிப்பா ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எம்டபிள்யூ வந்து ஏதாவது ஒரு டேமா இருந்தா மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எம்டபிள்யூ இங்கே எம்டபிள்யூ இருந்துச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை எம்டபிள்யூ இருக்குதுன்னா இங்க காமனா வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள டேமும் கேன்சல் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஓரளவு கெஸ் பண்ணலாம். அந்த இதுக்கும் வழி கிடையாது. அதனால இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுதான், டி தான் வந்து ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, கதிர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் ராகுல் 15 நாட்களிலும் செய்துவிட முடியும். அதே வேலையை 20 நாட்களில் முடிக்கக்கூடிய மோகித் அவர்களுடன் இணைகிறார். பிறகு அவர்கள் வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சோ கதிர் வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க, ராகுல் வந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க, மோகித் வந்து 20 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 3 பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல, அதான் அவங்க டைரக்டா கேட்டிருக்காங்க. சோ 3 பேர் கொடுத்திருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ 3 பேருமே கதிர் ராகுல் மோகித் 3 பேருமே சேர்ந்து செய்யும் போது அவங்களுடைய ஒரு நாள் வேலையை ஆட் பண்ணலாம். 1/10, 1/15, 1/20. ஸோ அப்போ இதுக்கு மீச்சம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 வரும். ஸோ அப்போ மேல 6, 4, 3, ஸோ 13/60. இது வந்து ஒரு நாள் வேலை தான். மறுபடியும் என்ன பண்ணணும், மொத்த வேலை நாட்கள் வேணும் அப்படின்னா நம்ம ரெசிப்ராக்கல் தலைகீழி எடுப்போம். அப்போ 60/13. ஸோ அப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4.68. ஏன்னா இதுல பாயிண்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டா வேல்யூ போட்டோம் அப்படின்னா 4.62 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, துஷாரும் அஜயும் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துஷார் அஜயை விட 2 மடங்கு அதிகமாக வேலை செய்தால் துஷாருடன் சேர்ந்து, இதுல வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. துஷார் மட்டும் செய்யறதுக்கு எவ்வளவு வேலை நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ துஷார் டின்னு எடுத்துக்கலாம், அஜய் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சோ இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா 7 நாள்ல முடிச்சிருவாங்களாம். ஆனா துஷார் வந்து என்ன பண்றாரு, அஜயை விட 2 மடங்கு அதிகமாக வேலை, திறமையானவங்க, அதுதான் மீனிங். அப்ப துஷார் 2 டைம்னா இவங்க வந்து ஒரு டைம். அப்போ இது வந்து டேலண்ட். சோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், டேலண்ட டேஸா மாத்தும் போது நம்ம இப்படி மாத்தி எழுதிப்போம். அப்ப இவங்க வந்து ஒரு டைம் ஒரு நாள்ல வேலையை முடிச்சாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, 2 நாள் வேலை வந்து முடிப்பாங்க. சோ இப்ப எக்ஸ்போர்ட் எடுக்கும் போது இங்க எக்ஸ், இங்க 2x எடுப்போம். இப்ப வந்து இவங்களுடைய, அதாவது துஷார் முடிக்கக்கூடிய வேலை நாட்கள் எக்ஸ், அதே மாதிரி அஜய் முடிக்கக்கூடிய வேலை நாட்கள் வந்து 2x. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா 7 நாள். அப்ப 2 பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்களுக்கு ஃபார்முலா தெரியும். 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ அப்ப இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2x/3 கிடைக்குது.
இந்த 2x/3 என்னது 7. ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்கள் தான் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2x ஈக்குவல் என்ன வரும்? 7 3 21. x is equal to 21/2. இப்போ யாருடைய வேலை நாட்கள் கேட்டிருக்காங்க? துஷார் மட்டும். அப்ப துஷாருடைய வேலை நாட்கள் என்னது? எக்ஸ் தான். நம்ம எக்ஸ் தான் நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிட்டோம். 21/2. அப்ப 21/2 ஆப்ஷன்ல டைரக்டா இல்ல. சோ அப்ப இதை கேன்சல் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10/5 தான் இதனுடைய சரியான விடை. சோ பார்க்கதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண சம்மு தான். அடுத்த சம் பாருங்க. தேவ் வந்து பள்ளி திட்டத்தை 20 நாட்களில் முடித்தார். கிரண் தேவை விட 25% திறமையானவராக இருந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க தேவ், இன்னொருத்தவங்க கிரண். சோ இப்ப என்ன ஒரு பெர்சன்டேஜ், நம்மளுக்கு டேலண்ட் சம்மு தான். இதுல பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. கிரண் வந்து தேவை விட 25% திறமையானவர். அப்ப கிரண் தான் திறமையானவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப தேவ் வந்து 100% கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? 125%. இந்த பெர்சன்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி தான் வச்சிருக்கோம். சோ இப்ப இதெல்லாம் காமன் டைம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 4 வரும், இங்க 5 வரும். இது வந்து டேலண்ட். அப்போ டேஸா மாத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்தி எழுதிப்போம். அப்ப இங்க 5, இங்க 4 எழுதிக்கலாமா? அப்ப 5x 4x எழுதி வச்சுக்கலாம். இப்ப யாருடைய ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்க? தேவோடைய ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 5x உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுதான் 20. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அப்ப எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா யாருடைய ஒர்க்கிங் டேஸ் கேட்டிருக்காங்க? கிரணுடைய ஒர்க்கிங் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 4 × 4 என்ன வரும்? 16 டேஸ் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸியா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. ஏபிசிடி ஆகியவை 20 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும். ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா 50 நாட்கள்ல, சி மட்டும் 60 நாட்கள்ல செய்ய முடிந்தால் டி மட்டும் அந்த எந்த நேரத்தில் செய்ய முடியும்? இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது ஏபிசிடி 4 பேருமே சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20 நாள்ல கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க மீதி கொடுத்துருக்கத பாருங்க. ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளாம்? 50 நாளாம். சி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 60 நாளாம். இப்போ ஏபியோடைய வேல்யூ கொடுத்தாச்சு, சியோட வேல்யூ கொடுத்தாச்சு. யாரோட வேல்யூ கேட்டிருக்காங்க? டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி 2 3 பேர் 4 பேர்லாம் வரும்போது நம்ம எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் சியோடைய ஒர்க்கிங் டேஸ் வேணும் அப்படின்னா ஏபிசிடில இருந்து நம்ம யாராகலாம் கழிக்கணும்? ஏபிசிய கழிக்கணும். அப்ப இது தனித்தனியா கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்றேன்? ஏபியோடைய ஒர்க்கிங் டேஸ், சியோடைய ஒர்க்கிங் டேஸ். நம்ம டைரக்டா டேஸா கழிக்க முடியாது. எதை தான் கழிப்போம்? 1 டே ஒர்க்கை தான் கழிப்போம். சப்போஸ் சியினுடைய 1 டே ஒர்க் 1/c போட்டுக்கலாமா? அதே மாதிரி ஏபிசியோடைய 1 டே ஒர்க் என்னது? 1/20. ஏபியோடைய 1 டே ஒர்க் வந்து என்னது? 1/50. சியோடைய 1 டே ஒர்க் வந்து 1/60. ஸோ நம்மளுக்கு மொத்தமா கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கழிக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ஏபிசிடி கொடுத்துட்டாங்க. ஏபிசி 3 பேரையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா டியோடைய ஒர்க்கிங் டேஸ் கிடைச்சிடும். அதை தனித்தனியா கொடுக்காம ஏபி மட்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, சி மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ அப்படியே நம்ம போட்டு 1 டே ஒர்க்கை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்ப நான் 1/10 காமனா வெளியில எடுத்து வச்சிடுறேன். அப்போ 1/2, 1/5, 1/6. அப்ப இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30 வரும். ஸோ 1/10 அப்படியே இருக்கட்டும். 30 வந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 15, இங்க 6, இங்க வந்து 5. ஸோ மைனஸ் வரும். ஸோ அப்போ 1/10 அப்படியே இருக்கட்டும். 15 - 11னா சரி, 15 - 11னா 4. 4/30. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 5 கிடைக்கும். 2ஆல கேன்சல் பண்ணா 15. ஸோ 15 × 5 75. அப்போ 1/c = 1/75. 1/75 என்ன அர்த்தம்? ஒரு நாள் வேலை. அப்ப சியோடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் என்னன்னா அதோட தலைகிலி எடுப்போம். அப்ப ஆன்சர் எத்தனை? 75 நாட்கள். ஸோ எத்தனை பேர் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ஏ வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும். பி வந்து 16 நாட்களில் செய்ய முடியும். ஏ தனியாக வேலையை ஆரம்பித்தால் அந்த வேலை 9 நாட்களில் முடிய வேண்டுமெனில் ஏ எத்தனை நாட்களுக்கு பிறகு பி? இது ரொம்ப கொஞ்சம் ஓரளவு யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் தான். ஆனா சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பாத்தீங்க அப்படின்னா நான் சால்வ் பண்ற மெத்தட் உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து விலகுறது, இடையில வந்து ஜாயின் பண்றது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து யாரு ஸ்டார்ட் பண்றாங்க, யாரு முடிக்கிறாங்கன்னு மட்டும் பாத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்க, பி வந்து 16 நாள்ல முடிப்பாங்க. இப்போ ஏ தான் தனியா வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்றது யாரு? ஏ. அந்த வேலையை முடிக்கும் போது யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஏன்னா இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து தனியாக வேலையை ஆரம்பித்தார்.
அந்த வேலையை வந்து 9 நாட்களில் முடியணும் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு பிறகு பி உடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும்? அப்ப லாஸ்டா முடிக்கிறது யாரு? 2 பேருமே சேர்ந்து முடிக்கிறாங்க. இப்ப ஸ்டார்ட் பண்றது ஏ, முடிக்கிறது பினிஷ் பண்றது யாரு? ஏபி. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ மட்டும், ஏ உடைய ஒர்க்கிங் டேஸ் வந்து 12. ஏபி அப்படிங்கிறது என்ன வரும் நம்மளுக்கு? அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரியும், அதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12, இங்க வந்து 28, கேன்சல் பண்ணா 7, 4. ஸோ 48/7. ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை வந்து 48/7 நாள்ல முடியும். ஆனா இப்ப இடையில வந்து யாரு ஜாயின் பண்றா? பி வந்து ஜாயின் பண்றாங்க. இப்ப 12 நாள் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஃபுல்லா முடிச்சிருக்கணும். ஆனா என்ன செய்யறாரு? இடையில தான் பி வந்து ஜாயின் பண்றாரு. எத்தனை நாள்ல ஜாயின் பண்றாரு தெரியாது. அதனால நம்ம வந்து எக்ஸ் நாள் அளவுக்கு ஏ தனியா செஞ்சிருக்காரு, எக்ஸ் நாளைக்கு அப்புறம் தான் பி ஜாயின் பண்ணிருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ மீதி வேலை, அப்போ எக்ஸ் நாள் வந்து ஏ வந்து செஞ்சாங்க அப்படின்னா மீதி என்ன எவ்வளவு நாள் வேலை? 12 - x. இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பாத்திருப்போம். எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா 5 நாளுக்கு அப்புறம் பி வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா அப்போ ஏ மட்டும் செஞ்சா 12 நாள், அந்த 5 கழிச்சுட்டு மீதி எழுதுவோம். இப்ப நம்மளுக்கு அவர் எத்தனை நாள்ல ஜாயின் பண்றாருன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்ததுனால என்ன பண்றேன்? அதை எக்ஸ வந்து கழிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இன்னொரு வேலை, இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வந்து 9 நாட்களில் முடியும். மீதி வேலை 9 நாட்கள்ல முடியுது அப்படின்னா டைரக்டா நம்ம 9ன்னு போட்டுடலாம். இப்ப பாருங்க, அந்த வேலை 9 நாள்ல முடியும். அப்ப டோட்டல் ஒர்க்கு 9 நாள்ல. இப்ப இதுல என்ன செய்யறாங்க? அந்த 9 நாள் எதுக்கு சமம் அப்படின்னா எக்ஸ் கொஞ்ச நாள் தனியா பாத்துருக்கிறாரா, அது பிளஸ் மீதி வேலையை யார் பாக்குறாங்க? ஏபி வந்து மீதி வேலையை முடிக்கிறாங்க. அதுதான் இந்த 9 நாளுக்கான அர்த்தம். அப்போ ஏபி மட்டும் மீதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க? 9 - x. அப்ப இதை மறந்துடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 9 - x போடணும். ஏன் எக்ஸ் போடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு? கொஞ்ச நாள் தனியா வேலை பார்த்திருக்காரு. அது எத்தனை நாள்னு நமக்கு தெரியாது. அதனால அதை எக்ஸா எடுத்ததுனால இந்த 9 அப்படிங்கிறது முழு வேலை நாட்கள். அந்த ஆரம்பிச்சதுல இருந்து 9வது நாள்லதான் வேலை முடியுது. அந்த அர்த்தத்துலதான் இந்த 9 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமைனிங் டேஸ் தான் போடுவோம். நீங்க அந்த கான்செப்டை நல்லா தெளிவா பார்த்துட்டு வாங்க, இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 நம்பர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 12 × 9 - x இந்த பக்கம் 48/7 × 12 - x. ஸோ கேன்சல் பண்ணும்போது 4 12 48. ஸோ இது 7 மல்டிப்ளை பண்ணும்போது 63 - 7x = 48 - 4x. ஸோ இப்போ 7 அந்த பக்கமும் 48 அந்த பக்கமும் கொண்டு வந்துடலாம். இதுல வந்து நம்மளுக்கு 3x கிடைக்கும், இங்க வந்து 15 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ எத்தனை? 5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 5 தான். இது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் தெளிவா பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 5. அடுத்த சம் பாருங்க. 45 ஆண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் வேலை செய்ய தொடங்கிய 6 நாட்களுக்கு பிறகு மேலும் 30 பேர் அவர்களுடன் சேர்ந்தனர். மொத்த வேலையும் எத்தனை நாட்களில் முடிவடையும்? 2 மெத்தட்ல நம்ம பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 45 பேர் என்ன பண்றாங்களாம்? 16 நாட்கள்ல வேலையை வந்து முடிக்க முடியும். ஆனா அவங்க ஃபுல்லா செய்யல. இப்போ 6 நாட்கள் என்ன செஞ்சுட்டாரு? முடிஞ்சிட்டு. அப்போ வேலையை தொடங்கும் போது 45 பேர் இருக்கிறாங்க. 6 நாள் வேலையை முடிச்சாச்சு. அப்ப என்ன எவ்வளவு நாள் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது? 10 நாள் வேலை. அப்போ இந்த 6 நாள் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமே எத்தனை பேர் தான் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் 45 பேர் தான் இருக்காங்க. அப்போ 45 பேர் 16 நாள் வேலையை வந்து 16 நாள்ல முடிக்க முடியும். இப்ப 6 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் மீதி 10 நாள் வேலையை எத்தனை பேர் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க? 45 பேர் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப இந்த டைம்ல தான் யார் வாரா? 30 பேர் அவங்களோட வராங்க. அப்ப 30 பேர் அப்படின்னா நமக்கு எத்தனை வரும்? 75 பேரா மாறிடுறாங்க. அப்ப 45 பேர் 10 நாள்ல முடிக்கக்கூடிய வேலையை 75 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? சோ இதுதான் நம்மளுக்கு வந்து இது கான்செப்ட். இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், நமக்கு நேர்மாறலா எதிர்மாறலா. இப்போ நம்மளுக்கு ஆட்களுடைய எண்ணிக்கை, ஆட்கள் கூடும் போது நாட்கள் என்ன பண்ணிடும்? கம்மியாயிரும். ஏன்னா 10 பேர் ஒரு வேலையை செய்யறதுக்கும் 20 பேர் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நாட்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். அப்ப இது நம்மளுக்கு என்ன மாறல்னா எதிர்மாறல். அப்ப எதிர்மாறல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நேரா வந்து கோடு போட்டு மல்டிப்ளை பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ 45 × 10 = 25 × x. அப்படி இல்லைன்னா இதை நம்ம ஒர்க் டைம் ஃபார்முலாலே போடலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாட்கள், ஆட்கள், நேரம், ஒர்க், இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல போட்டாலும் நம்மளுக்கு இதே கான்செப்ட்ல தான் நம்மளுக்கு வரும். ஸோ அப்ப இதுல வந்து கேன்சல் பண்ணுங்க. ஸோ 15ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க வந்து 5, இங்க வந்து 2. அப்ப x = எத்தனை? 6 நாள். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
மொத்த வேலை நமக்கு இப்ப எக்ஸ்ங்கிறது என்னது 6. இது இந்த எக்ஸ் என்ன அர்த்தம்? மீதி வேலை முடியக்கூடிய நாட்கள் தான் எக்ஸ். ஆனா கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? மொத்த வேலையும் எத்தனை நாட்களில் முடியும். அப்ப ஆல்ரெடி ஒரு 6 நாள் யாரு வேலை பார்த்துட்டாங்க? 45 பேர் வேலை பார்த்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 நாள் 75 பேரா வேலை பார்க்க போறாங்க. இப்ப மொத்த வேலை முடியக்கூடிய நாட்கள் எத்தனைதான்? 12 தான். அவசரப்பட்டு என்ன போடக்கூடாது? 6ன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அடுத்த சம் பாருங்க. ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் உழைக்கும் 9 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும் என்றால் 12 ஆண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் வேலை செய்வார்கள்? இன்னொரு கிங்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. முந்தைய வகையை சேர்ந்த 3 பேர் வேலை செய்வதை போல பிந்தைய வகையை சேர்ந்த 2 பேர். இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேலை பாக்குறாங்களா, அவங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியும் ரெண்டாவது ஒரு டீம்ல வேலை பாக்குறவங்களுடைய கெப்பாசிட்டியும் வேற வேற, அந்த அர்த்தத்துலதான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து ஒர்க் டேஸ் ஃபார்முலாலே போடலாம். நம்ம ஒர்க் டேஸ் என்னன்னா ஆட்கள், நாட்கள், நேரம், இதுதான் வந்து ஒன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். சோ இதே இதுல நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் செட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 9 ஆண்கள். சோ அவங்க வந்து வேற டீம் அப்படிங்கறதுனால M1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். 9 ஆண்கள் எவ்வளவு நாள்ல? 20 நாள்ல 7.5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு வேலை முடியுது. இப்ப இவங்க செய்யக்கூடிய வேலை எதுக்கு சமம் அப்படின்னா ரெண்டாவது டீம் செய்யக்கூடிய வேலைக்கு சமம். ரெண்டாவது டீம்ல யார் இருக்கா? 12 ஆண்கள். அப்ப அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக M2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன பண்றாங்க? 6 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல வேலை முடியும்? இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா முந்தைய வகையை சேர்ந்த ஃபர்ஸ்ட் டீம்ல 3 பேர் செய்யக்கூடிய வேலைய ரெண்டாவது டீம்ல என்ன பண்றாங்க? 2 பேர் வேலை செய்யறாங்க. இப்போ 3 M1 ஈக்குவல் டு 2 M2. அப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? நம்ம M1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப M1 ஈக்குவல் என்ன வரும்? 2/3 M2. அப்ப அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 இன்ட்டு 2/3 M2 இன்ட்டு 20 இன்ட்டு 7.5 ஈக்குவல் டு 12 M2 இன்ட்டு 6 இன்ட்டு எக்ஸ். இங்க 3 கேன்சல் ஆச்சுன்னா 3000. இங்க வந்து 3 2 6, இங்க வந்து 2. ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணா 10. சரி 10னா 75. இப்ப M2 என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். இப்ப 75 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ இப்ப இதை மறுபடியும் 3ஆல கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்கும். இங்க 3ஆல கேன்சல் பண்ணா 25. அப்ப எக்ஸ் ஈக்குவல் எத்தனை? 25/2. அப்ப ஆன்சர் வந்து 12.5. ஸோ இதுவும் ஈஸி தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டா போட்டிருக்கலாம். ஆன்சர் வந்து 12.5. அடுத்த சம் பாருங்க. ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு வேலையை 150 நாட்களில் முடிக்க ஒப்புக்கொண்டார். தினமும் 8 மணி நேரம் வேலை செய்யும் ஒவ்வொருவருக்கும் 75 ஆட்களை வேலைக்கு அமர்த்தினால் 90 நாட்களுக்கு பிறகு 2/7 பங்கு மட்டும்தான் வேலை முடிஞ்சிச்சான். ஆண்களின் எண்ணிக்கையை எவ்வளவு அதிகரிச்சோம் அப்படின்னா தினமும் 10 மணி நேரம் வேலை செய்தால் சரியான நேரத்தில் வேலையை முடியும். இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆட்கள், நாட்கள், நேரம், வேலை. சோ இந்த ரிலேஷன்ல போட போறோம். 2 செட்டு கொடுத்துருக்காங்க. 2 செட்டை ஈக்குவேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செட்ல பாருங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 75 பேர். சோ இப்ப 75 பேரு எவ்வளவு நாள் வேலை பாக்குறாங்க? 90 நாள் வேலை பாக்குறாங்க. 90 நாள் வேலை பாக்குறாங்க. எவ்வளவு மணி நேரம்? 8 மணி நேரம். ஒரு வேலை முடியல. அங்க எவ்வளவுதான் முடிஞ்சிருக்குது? 2/7 தான் முடிஞ்சிருக்குது. ஏன்னா மீதி எவ்வளவு வேலை முடிய வேண்டியது இருக்குது? 5/7. ஏன்னா இதுல வந்து நம்மள நார்மலா ஒன்னே போட்டு பழகிருக்கோம். ஆனா இங்க முடிந்த வேலை கொடுத்ததுனால நம்ம கீழே வந்து ஒர்க்ல அந்த முடிஞ்ச வேலையோடைய பார்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு செட்டு. இப்ப இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குது அப்படின்னா, இப்ப எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? ஆல்ரெடி 75 பேர் இருக்காங்களா? இப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேரை சேர்க்கிறாங்க. அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 75 பேர் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டு அவங்க எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்களா? 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இப்ப பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா மீதி வேலை எவ்வளவு? 5/7 வேலையை முடிக்கிறாங்க. மீதி வேலை என்ன எவ்வளவு நாள்ல முடியணும்? அவங்க நிர்ணயிச்சது 150 நாட்கள்ல வேலை முடியணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 90 நாட்கள் போயிட்டு அப்ப மீதி வேலையை முடிக்கிறதுக்கு தான், அதாவது மொத்தம் 150 நாட்களுக்குள்ள அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அப்போ 150ல 90 நாள் நம்மளுக்கு போயிட்டு, ஏன்னா மீதி எவ்வளவு நாள் இருக்குது? 60 நாள் இருக்கு. அப்ப இந்த கணக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 75 பேரு 90 நாள் வேலை பார்த்து 2/7 ஒர்க்கை தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் 5/7 ஒர்க்க எத்தனை பேர் எவ்வளவு நாள்ல முடிக்கணும்? 60 நாள்ல முடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு பேர் தேவை? இதுதான் கணக்கு. இங்க 75 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்காம எக்ஸ்ன்னு எடுத்து பண்ணலாம். ஆனா லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 75 கழிக்கிறதுக்கு மறந்துடுவோம். அதனால ஆல்ரெடி 75 பேர் இருக்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு தேவை அப்படிங்கறதுனால பிளஸ் எக்ஸ் போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. இங்க பை ஏழு கேன்சல் ஆயிரும். இங்க வந்து கேன்சல் பண்ணா 4000.
இங்க கேன்சல் பண்ணும்போது 2, மறுபடியும் கேன்சல் பண்ணா 2, 0 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல கேன்சல் பண்ணா 3, மறுபடியும் 3 கிடைக்கும். சோ பாருங்க, இப்போ 3 × 75 = 75 + x கிடைக்கும். சோ நம்மளுக்கு இதை ஒரே சைடா கொண்டு வந்துடலாம். 375 - 75 = x. சோ 375ல இருந்து ஒரு 75 போயிட்டா 275. அப்ப 275னா எவ்வளவு? 150 பேர். அப்ப என்ன எக்ஸ்ட்ரா எவ்வளவு பேர் தேவை? 100 எக்ஸ்ட்ரா தேவைதான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா 150 பேர் எக்ஸ்ட்ரா தேவை. சோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த பாருங்க, 16 நாட்களில் ஒரு வேலையை 20 பெண்கள் செய்யலாம். 16 ஆண்கள் அதை 15 நாட்களில் செய்து முடித்தால் ஆணுக்கும் பெண்ணின் திறனுக்கும் இடையிலான விகிதம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, 16 ஆண்கள். சோ 16 நாட்கள்ல 20 பெண்கள் செய்யறாங்க. அப்ப 20 பெண்கள்னா டபிள்யூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். இவங்க செய்யக்கூடிய வேலை தான் யாரும் செய்யறாங்க? ஆண்களும் செய்யறாங்க. 16 ஆண்கள். சோ அவங்க எம்னு எடுத்துக்கலாம். 15 நாள்ல முடிச்சிடுறாங்க. இதுதான் ஒர்க் ரேஷியோ. நம்ம போடும்போது கான்செப்டே இதுதான். 16 16 கேன்சல் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணுங்க, 5ஆல கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வரும். இங்க வந்து 3 வரும். என்ன அர்த்தம்? 4W = 3M. இப்ப நம்ம ரேஷியோவை மாத்தும் போது நம்பர்ஸ் எல்லாம் கீழே கொண்டு வந்துரும். ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது W/3 = M/4ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப நமக்கு கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? ஆண் பெண் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு பெண் ஆண் விகிதம் தான் கிடைச்சா மாத்தி எழுதணும். அப்போ M/4 = W/3. அப்ப M/W அப்படின்னா என்ன வரும்? 4:3 தான் ஆன்சர்ல வந்து வரும். ஸோ 3:4 மாத்தி எடுத்துறாதீங்க. ஏன்னா கொடுத்துருக்கிறது பெண்கள் ஆண்கள் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது ஆண்கள் பெண்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எழுதும் போது கவனமா எழுதுனாதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரும். அடுத்த பாருங்க, 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களிலும் 10 குழந்தைகள் 14 நாட்களிலும் வேலையை முடிக்க முடியும். 5 பெண்களும் 10 குழந்தைகளும் எத்தனை நாட்களில் வேலையை முடிக்க முடியும் கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான கணக்கு தான். சோ 10 பெண்கள், சோ 10 உமன் 7 நாட்கள்ல செய்யக்கூடிய வேலையும் 10 குழந்தைகள்னா சீன் எடுத்துக்கலாம், 14 நாட்கள்ல செய்யக்கூடிய வேலையும் சமம். 10 10 கேன்சல் பண்ணிக்கலாம். 7ஐயும் கேன்சல் பண்ணா 2. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு உமன் செய்யக்கூடிய வேலை வந்து எதுக்கு சமம்? 2 குழந்தைகள் செய்யக்கூடிய வேலைக்கு சமம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ரேஷியோ. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 பெண்களும் 10 குழந்தைகளும் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல வேலையை முடியும்? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ரேஷியோ ஃபார்முலா தான், அதுலதான் போட்டிருக்கோம். இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீமை நம்ம எடுத்துக்கலாம். 10 பெண்கள் 7 நாள்ல செய்யக்கூடிய வேலைக்கு சமம். இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க எல்லாத்தையும் உமானா மாத்திரலாம். இப்ப சியோட வேல்யூக்கு பதிலா W வந்து போட்டுக்கலாம். 1C = 1/2W. அப்ப இதுல போடுங்க 5W + 1C னா 1/2W. அப்ப கேன்சல் பண்ணும்போது 5Wன்னு வரும். இந்த X = 10W × 7. ஸோ 10W = X = இங்கே 10W × 7. இங்கிட்ட கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 7. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். அடுத்த பாருங்க, ஒரு மனிதன் 7/8 வேலையை 21 நாட்களில் முடிக்கிறான். வேலையின் அளவு 50% அதிகரித்தால் வேலையை முடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 7/8 பங்கு முடிக்கிறதுக்கு 21 நாள் ஆகுது. ஸோ அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் பார்த்துக்கலாம்? முழு வேலையை முடிக்கிறதுக்கு இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா X × 7/8 = 21. ஸோ 7ஆல கேன்சல் பண்ணும்போது 3. இப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 24. அப்ப என்ன அர்த்தம்? முழு வேலைனா இங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம பர்சன்டேஜ்லயே பேசலாம். 100% வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 24 நாள் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்றாங்க? ஒர்க்கை வந்து 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப இன்னும் என்ன வரும்? இதுல 50% அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 12 நாள் ஆகுமா? அவங்க மொத்தமா பாருங்க 150% வேலையை முடிக்கிறதுக்கு 36 நாள். இப்ப அங்க இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு எப்பவுமே இந்த கணக்குல வந்து லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையை முடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்க நமக்கு ஆல்ரெடி 21 நாட்கள்ல வேலை முடிச்சுட்டா மொத்தம் 150%. அதாவது வேலை வந்து நம்மளுக்கு 150% வேலையை முடிக்கணும். 150% வேலையை முடிக்கிறதுக்கு 36 நாள் ஆகுது. இப்ப இதுல எவ்வளவு நாள் வேலை போயிட்டு 21 நாள் வேலை செஞ்சு முடிச்சாச்சு. அப்ப மீதி என்ன எத்தனை நாள் தான் வேலை பேலன்ஸ் இருக்குது? 15 நாள் வேலை தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 15 தான். சோ நம்ம 7/8 கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து முழு வேலை நாட்கள் கண்டுபிடிக்கிறோம். முழு வேலை நாட்கள் 24. 100%னா 24 தான். எக்ஸ்ட்ரா 50% கூட்டுறதுனால எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? 12 நாள் தேவைப்படும். மொத்தமா 36 நாள் இருந்துச்சுன்னா 150% முடிச்சிடலாம். இப்ப ஆல்ரெடி 21 நாள் நமக்கு கம்ப்ளீட் பண்ணதுனால
பேலன்ஸ் எவ்வளவோ 115. அதனால இதுலலாம் லாஸ்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே ஒவ்வொரு லைன் பை லைனா வாசித்தாலும் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சம் பாருங்க. ஒரு காரிசனில் ஒரு மாதத்திற்கு 1000 வீரர்களுக்கு உணவு இருந்தது. 10 நாட்களுக்கு பிறகு மேலும் 1000 வீரர்கள் சேர்ந்தனர். மீதமுள்ள உணவை வீரர்கள் எவ்வளவு காலம் தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி 2 சமுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான். சோ 30 நாளுக்கு 1000 பேர்த்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 30 நாள்ல 1000 பேர் இருக்காங்க. 10 நாள் முடிஞ்சிட்டு 10 நாள் முடிஞ்சு அங்கே எத்தனை வந்துடும் நம்மளுக்கு 20 நாள். இப்ப இந்த 20வது நாள் நம்ம பாக்குறோம். 20 நாள்ல யார் இருக்காங்க 1000 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேர் வராங்க. அப்ப என்ன பண்றாங்க 2000 பேரா மாறுறாங்க. அப்ப 2000 பேரா இருந்தாங்கன்னா அந்த உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு காணிதான் கணக்கு. இந்த மாதிரி இந்த பிறகுலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். சோ இப்ப கணக்க பாருங்க 1000 பேர்த்துக்கு 30 நாள் இருந்துச்சு. 10 நாள் போனதுனால 20 நாளைக்கு போதுமானதா இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேர் வர்றதுனால 2000 பேர்த்துக்கு அது எவ்வளவு நாளைக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து பாக்குறோம். இப்ப நாட்கள் இப்ப நம்மளுக்கு வந்து ஆட்கள் அதிகமாக அதிகமாக உணவுப் பொருட்களுடைய கால அளவு என்ன செஞ்சிடும் குறைஞ்சிரும். ஒரு மாசத்துக்கு இருக்குது 10 பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னா 10 பேர்த்துக்கு போதுமானது. இப்ப எக்ஸ்ட்ரா வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உணவுப் பொருள் கம்மியாயிட்டே போகும். அப்ப ஆட்கள் அதிகரிக்கும் போது உணவுப் பொருள் கம்மியாகிறதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து எதிர்மாறல் வரும். ஸோ எதிர்மாறல் அப்படின்னா டைரக்டா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 20 × 1000 = x × 2000. ஸோ இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணா 3 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல கேன்சல் பண்ணும்போது 10. இப்ப ஆன்சர் என்னது எக்ஸ்ட்ரா என்ன எத்தனை பேர்த்துக்கு தான் தேவை முடியும் 10 நாளைக்கு தான் உங்களுக்கு போதுமான அளவா இருக்கும். பாருங்க. அருணின் மோட்டார் சைக்கிளில் டேங்க் நிரம்பிய பெட்ரோல் 10 நாட்களுக்கு நீடிக்கும். அவர் தினமும் 25% அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தால் டேங்க் நிறைந்த பெட்ரோல் எத்தனை நாட்களுக்கு இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 100% இருக்குன்னு எடுத்துக்கலாம். 100% அவருக்கு எவ்வளவு நாளைக்கு போதும் 10 நாளைக்கு போதும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு இப்ப 100% யூஸ் பண்றாரு அப்படின்னா 10 நாளைக்கு போதுமானது. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 25% ஆட் பண்றாரு. அப்ப எவ்வளவு யூஸ் பண்றாரு 125%. இப்பவுமே பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 100ஓட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 125% யூஸ் பண்ணாருன்னா எத்தனை நாளைக்கு இப்போ 100% யூஸ் பண்ணினாருன்னா 10 நாளைக்கு. அப்ப யூசேஜ் வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும் டேஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாகுமா பெட்ரோல் வந்து என்ன செஞ்சாலும் கம்மியாயிரும். அப்ப இது என்ன மாறல் எதிர்மாறல் அப்படிங்கறதுனால நம்ம நேரா இந்த மாதிரி லைன் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 100 × 10 = 125 × x. ஸோ இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணும்போது 25 கிடைக்கும். இங்க 2 இங்க 25ஆல கேன்சல் பண்ணும்போது 4. ஸோ இப்ப 4 × 2 என்னது 8. ஸோ இதுவும் ஈஸியான கொஞ்சம் யோசித்து போட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளான மெத்தட்ல இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த பாருங்க. ராம் ஒரு வேலையை 4 நாட்கள் ஒன்றாக வேலை செய்து அதில் 60% முடிக்கிறார்கள். ராம் லீவுகளை எடுத்துக்கொண்டு ஷாம் வேலையை முடிக்க இன்னும் 8 நாட்கள் வேலை செய்கிறான். ராம் மட்டும் முழு வேலையும் முடிக்காது. கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து பாருங்க ராமும் ஷாமும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து என்ன பண்றாங்க 4 நாட்கள் வேலை செஞ்சா 60% கம்ப்ளீட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல் வேலையை அவங்க முடிக்கிறதுக்கு ஆகும் நாட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 60% வேலையை முடிக்கிறதுக்கு 4 நாள் அப்படின்னா 100% வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள். இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி பார்ட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்ப 6/5 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதே எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால முழு வேலையை 100%ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சோ அப்ப இதுல போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது x × 60 = 4 × 100 கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 2. அப்ப x வந்து எத்தனை 20/3. இப்ப ராமும் ஷாமும் சேர்ந்து ஃபுல்லா செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் 20/3. இப்ப அவரே 4 நாள் தான் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் மீதி வேலையை யாரு செஞ்சு முடிக்கிறா அப்படின்னா ஷாம் தான் வேலையை முடிக்கிறாங்க. நம்ம என்னது இந்த விலகுற கணக்கு மாடல் தான் ஸ்டார்ட் பண்றது யாரு ராமும் ஷாமும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம் அவங்களுடைய ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் போடுவோம். அப்போ ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20/3. ஏன்னா 60%க்கு 4 நாள்னா 100%க்கு எத்தனை நாள் அந்த மெத்தட்ல தான் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இதை வேலையை முடிக்கிறது யாரு ஷாம் தான் வேலையை முடிக்கிறாரு. அவருக்கு தனியா செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கொடுக்கலாம். அதனால அப்படியே இருக்கட்டும். ரிமைனிங் டேஸ் பாத்துக்கலாம். அப்ப 20/3 நாள்ல முடிக்கக்கூடிய வேலையில அவங்க எவ்வளவு நாள் தான் சேர்ந்து செஞ்சிருக்காங்க 4 நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப 4 கழிச்சுக்கலாம். அப்ப 20/3ல 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா 8/3ன்னு வரும். ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்ப 8/3 புரியுதா. நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் போடணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் டேஸ் வந்து போடணும். ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் 20/3 4 நாள் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளவு நாள் 8/3 வேலை. இந்த 8/3 வேலையை தான் யாரு முடிக்கிறா
ஷாம் வந்து முடிக்கிறாரு. அப்ப ஷாம் வந்து 8 நாட்கள்ல பேலன்ஸ் வேலையை முடிக்கிறாங்க. அப்ப முழு வேலையை முடிக்கிறதுக்கு எக்ஸ். அப்ப இதை கிராஸ் போட்டீங்க அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்ப இதுல எக்ஸ் இன்ட்டு 8/3 ஈக்குவல் டு 20/3 இன்ட்டு 8. ஸோ பை கேன்சல் ஆயிரும், 8 வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப ஷாம் மட்டும் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 20 நாள்ல முடிப்பாங்க. அப்ப நமக்கு யார வேலையை கேட்டிருக்காங்க, ராம் மட்டும். அப்போ நமக்கு பாருங்க, ராமும் ஷாமும் சேர்ந்தா 20/3, ஷாம் மட்டும் செஞ்சா 20. அப்ப யாரோட வேலை நாட்கள் வேணும், ராமோடைய வேலை நாட்கள் வேணும். அப்ப இது இன்னொரு வாட்டி அந்த ஷார்ட்கட்ல போடலாம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 20/3 20. அப்போ நமக்கு ராமும் ஷாமும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20/3 நாட்கள், ஷாம் மட்டும் செஞ்சாங்கன்னா 20 நாட்கள். அப்போ ராமுடைய வேலை நாட்கள். அப்ப 2 பேரோட சேர்த்து கொடுத்துட்டு தனியா ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்கன்னா நமக்கு ஷார்ட்கட் தெரியும். ஃபர்ஸ்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 20/3 இங்க 20ன்னு வரும். கீழே நம்ம என்ன பண்ணணும், 2க்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப 20 மைனஸ் 20/3 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்ப 60 60 மைனஸ் 20னா 40/3. ஸோ அப்ப கீழே வந்து 40/3 போட்டுக்கோங்க. பை 3 கேன்சல் ஆயிரும். 20 கேன்சல் பண்ணா 2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 10. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 10 நாட்கள்ல வேலை. ஸோ இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் வீடியோ போட்டிருப்போம், நீங்க அந்த மெத்தட் பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க, டபிள்யூ வந்து ஒரு வேலையை 30 நாட்கள்ல 20% முடிக்கிறாரு. எக்ஸ் வந்து 10 நாட்கள்ல 1/4 பங்கு வேலையை முடிக்கிறாரு. ஒய் வந்து 40 நாட்கள்ல 40% முடிக்கிறாரு. இசட் வந்து 13ல 1/3 வேலையை செய்ய முடியும் அப்படின்னா யார் முதல்ல முடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட், அப்போ WXY Z தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பார்ட்டா பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து என்ன பண்றாரு, 25%. அப்போ 25/100ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ கேன்சல் பண்ணும்போது 1/4. இப்போ 1/4 பங்கை 30 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்தாக்குல எக்ஸோடைய வேலை நாட்கள் எத்தனை, அவங்க 1/4 பங்கு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒய்யோடைய வேலை நாட்கள் 40%. அப்ப 40% அப்படின்னா 40/100ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 2/5. ஸோ 2/5 வேலை பங்கு எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, 40 நாள்ல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இசட் வந்து என்னது, 1/3 பங்கு வேலைய 13 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ இப்ப இதுல யார் வந்து ரொம்ப திறமையான ஆளு, யாரு ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல முடிப்பாங்க, அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 1/4. அப்போ 1/4 பங்கு வேலையை யாரு ஸ்பீடா முடிக்கிறா, 30 நாள்ல இவரு முடிக்கிறாரு, இவரு 10 நாள்ல முடிக்கிறார். அப்ப யாரு தான் முதல்ல முடிப்பா, இவரு தான் முதல்ல முடிப்பார். அப்ப இவங்கள கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1/4 பங்கு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு, 2/5 வேலையை 40 நாள்ல முடிக்கிறாரு. இதை வந்து இன்னும் ஈஸியா செய்யணும் அப்படின்னா ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம வந்துடும். இப்போ எக்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், 1/4 பங்கை 10 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப முழு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு, அப்ப கிராஸ் போடலாமா. அப்ப எக்ஸ் இன்டு 1/4 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். அப்ப ஃபுல் வேலையை வந்து 40 நாள்ல முடிக்கிறாரு. இதை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒய்க்கு கண்டுபிடிங்க. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2/5 வேலையை 40 நாள்ல முடிச்சாரு அப்படின்னா முழு வேலையை எத்தனை நாள், அதுக்கும் கிராஸ் போட்டுக்கலாம். அப்ப 2/5 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணா 20 100. அப்ப இவரு என்ன பண்றாரு, 100 நாள்ல முடிக்கிறாரு. அடுத்தால இசட்டுக்கு வாங்க. 1/3 பங்க 13 நாள்ல முடிச்சாருன்னா முழு வேலை எத்தனை நாள். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் இன்டு 1/3 ஈக்குவல் டு 13ன்னு வரும். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 39. இப்போ 39 நாள். அப்போ முழு வேலை நாட்கள் நமக்கு கிடைச்சிட்டா. அப்ப இதுல முழு வேலை நாட்கள் பார்க்கும்போது யார் தான் சீக்கிரமா முடிக்கிறாங்க, இசட் தான் சீக்கிரமா முடிக்கிறாரு. ஏன்னா 39 நாள்ல முடிச்சிடாரு. இவர் 40 நாள்ல முடிக்கிறாரு, இவர் 100 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப ஆன்சர் வந்து யார் தான், இசட் தான் முதல்ல முடிப்பாங்க. அடுத்த சம் பாருங்க, ஒரு வேலையை முடிக்க சமீர் 6 நாட்களும் தன்வீர் வந்து 8 நாட்களும் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த வேலையை செய்ய சமீர் மட்டும் 2 பேரும் சேர்ந்து 2400 சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமீர் அவர்களுடன் இணைந்த போது 3 நாட்களில் வேலை முடிந்தது. இதே மாடல் சம் தான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சம் இதுல சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேர் சியோட உதவியோட வச்சு முடிக்கிற மாதிரி அதே கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சமீர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 நாட்கள், தன்வீர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 நாட்கள், அதுக்கப்புறம் அமீர் வந்து தெரியாது, ஏன்னா அமீரோட ஹெல்ப்ல தான் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 பேருமே சேர்ந்து சமீர் தன்வீர் அமீர் 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 3 நாட்கள்ல வேலையை முடிப்பாங்க. அப்ப இதுல யாருடைய பார்ட் கேட்கலாம், அமீருடைய பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலை, அப்போ மொத்தம் 3 பேருடைய ஒரு நாள் வேலை 1/3.
அதுல இருந்து இப்ப எஸ்டிஏல இருந்து எஸ்ஐயும் டியையும் கழிச்சிட்டோம்னா யாருடைய வேலை நாட்கள் கிடைச்சிடும்? நம்ம அமீருடைய வேலை நாட்கள் கிடைச்சிடும். அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னா, இந்த எஸ்டிஏ 3 பேர்ல இருந்து எஸ்ஐயும் டியையும் கழிச்சுட்டா நமக்கு ஏ. அப்ப என்ன அர்த்தம்? ஏயோடைய ஒரு நாள் வேலை கிடைக்க போகுது. ஏன்னா 3 பேர் வந்தாலும் நம்ம எல்சிஎம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அமீருடைய ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 3 பேர்த்தோடைய ஒரு நாள் வேலையில இருந்து சமீருடைய ஒரு நாள் வேலையும் தன்வீருடைய ஒரு நாள் வேலையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அப்ப இதுக்கு நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 வந்து எல்சிஎம் 18 24 வரும். ஸோ 24 போட்டீங்க அப்படின்னா 8 -4 -3. ஸோ அப்போ 1/24. அப்போ அமீர் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 24ல முடிக்கிறாங்க. அப்ப நம்ம அடுத்தல என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். எழுதி வச்சுக்கலாம். சமீர், தன்வீர், அமீர் அவங்க வந்து 6 நாள், இவர் 8 நாள், இவர் 20. இவங்களுடைய 1 டே ஒர்க் 1/6, 1/8, 1/24. இதுல நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 24 தான் வரும். 24ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 4 3 கேன்சல். அப்ப 4 3 1. அப்ப இவங்களுக்கு ஒரு பார்ட் தான் போகுது. அப்ப மொத்தம் எத்தனை பார்ட்? 8. மொத்தம் 2400 ரூபாயா? அப்ப 400 8ஆ பிரிங்க. 300 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு அமீருக்கு ஒரு பகுதி தானே போகுது. அப்ப என்ன வரும்? ஆன்சர் வந்து 300 தான். இதே மாடல் தான் அதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ராம் பள்ளி திட்டத்தை 20 நாட்களில் முடித்தார். ராமை விட அருண் 25% திறமையானவராக இருந்தால் அதே வேலையை முடிக்க அவர் எத்தனை நாள்ல எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 பேர் கொடுத்திருக்காங்க, ராம், இன்னொருத்தவங்க அருண். இப்ப யார் வந்து திறமையானவங்க? அருண் தான் திறமையானவங்க. அப்போ 25% எக்ஸ்ட்ரானா 125 எடுத்துக்கணும். இது வந்து 100 எடுத்துக்கணும். இது வந்து நம்மளுக்கு டேலண்ட் தான். ஸோ இப்ப 25ஆல கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். இங்க வந்து 5 கிடைக்கும். இது வந்து டேலண்ட். அப்ப டேஸா நம்ம எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்தி எழுதிப்போம். அப்ப இவங்களுக்கு 5x, இங்க 4x. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ராம் வந்து 20 நாள்ல முடிப்பாங்க. அப்போ இதோடைய வேலை நாட்கள் 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன வரும்? 4. அப்போ இவங்களுடைய ஒர்க்கிங் டேஸ் என்ன வரும்? 4 × 4 16. இதே கணக்கு தான் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து என்னது? 16 நாட்கள். அடுத்த சம் பாருங்க. ஏ வந்து பிரிப்பானை 30 நாட்களில் உருவாக்க முடியும். பி வந்து 40 நாட்கள்ல அசம்பிள் செய்ய முடியும். அவர்கள் அதை ஒன்றாக கட்டமைத்து 7000 ரூபாயை தவணையாக பெற்றால் பிக்கு எவ்வளவு ஷேர்? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேருடைய வேலையை மட்டும் எழுதிக்கலாம். ஏ வந்து 30 நாள் செய்யறாரு, பி வந்து 40 நாள் செய்யறாரு. இது வந்து டேஸ். இப்போ சேலரி இல்லாட்டா டேலண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 4. அப்போ உங்களுடைய டேலண்ட் வேணும் அப்படின்னா 4 3 எடுத்துக்கலாம். எக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2ஐயும் சேர்த்து, ஏன்னா சேலரி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 4x + 7x, சாரி 3x தான் 7000 ரூபாய். அப்போ நமக்கு 7x = 7000. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 1000. இப்ப நமக்கு ஏக்கு எவ்வளவு பகுதி? 4x. பிக்கு எவ்வளவு பகுதி? 3x. என்ன கேட்டிருக்காங்க? பிக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும்? 3 × 1000 3000. இதுவும் சிம்பிளான டைரக்டான சம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. கிம் ஒரு வேலையை 3 நாட்களில் செய்ய முடியும். அதே வேலையை டேவிட் 2 நாட்களில் செய்ய முடியும். இருவரும் சேர்ந்து வேலையை முடித்துவிட்டு 150 பெற்றால் கிங்கோட பங்கு என்ன? அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே கணக்கு மாடல் தான் இதுவும். ஸோ கிம்மும் டேவிட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 நாள்ல செய்யறாங்க, 2 நாள்ல செய்யறாங்க. அப்ப டேஸ் கொடுத்துருக்காங்களா? இப்ப சேலரி வேணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப 2 இங்க 3. அப்ப எக்ஸ் போட்டுக்கலாம். 2x 3x. அப்ப ரெண்டோடைய சேர்த்து தான் எவ்வளவு? 150 ரூபாய். அப்ப நமக்கு என்ன வரும்? 5x = 150. அப்ப 5ஓட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 30 கிடைக்குது. அப்ப எக்ஸோட வேல்யூ 30 அப்படின்னா கிம்முக்கு எவ்வளவு பார்த்து? 2x தான். அப்ப 2 × 30 எவ்வளவு? 60 தான் ஆன்சர். ஸோ அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்மளுக்கு வீக் டெஸ்ட்ல கேட்டிருந்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுல கணக்கெல்லாம் புரியல அப்படின்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வந்து பார்ட்டா போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல நமக்கு கன்ஃபியூஷனே வராது. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.